சார் 2009 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே அப்பவும் கடைசி வேட்பாளராக நீங்க அறிவிக்கப்பட்டிருந்தீங்க. இப்பவும் அதே மாதிரி கடைசியாக மேலூர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய வாய்ப்பு? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் லோக்சபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தியினுடைய ஆசியோடு பொதுச் செயலாளர் அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் அவர்களுடைய அன்போடு நான் கடைசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2009 எப்படி கடைசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேனோ அதேபோன்று சட்டமன்ற தேர்தலில் பாரம்பரியமிக்க இந்த மதுரை மண்ணினுடைய மேலூர் சட்டமன்ற வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டிருப்பது என்னுடைய மகிழ்ச்சி. என்னை பொறுத்தளவில் மக்களிடம் செல், மக்களோடு சேர்ந்து போ, மக்களோடு பழகு என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பாக நான் கருதுகிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கம் என்னை ஒரு பட்டியலின சமுதாயத்திலே சேர்ந்த என்னை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்த என்னை தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக மேலூர் சட்டமன்ற பொது தொகுதியிலே என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. இந்த மேலூர் பழக்கமான நகரம், பழக்கமான கிராமங்கள். 25 ஆண்டுகளாக அந்த கிராமங்களில் நகரங்களில் நான் நடக்காத இடமே கிடையாது, நான் கலந்து கொள்ளாத விழாக்களே கிடையாது. அவ்வளவு புகழ்பெற்று இருக்கிற இந்திய கிராமங்களின் தலைநகரமாக இருக்கிற மதுரை மாவட்டத்தினுடைய மேலூர் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுவது அன்னை மீனாட்சி கொடுத்திருக்கிற பாக்கியமாக நான் கருதி, வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசனுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய 2.0 அரசாங்கம் நிச்சயமாக வருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அதன் கூட்டணி கட்சி தோழர்கள் உறுதியான கடுமையான முயற்சியின்பால் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி என்று நம்பிக்கையோடு என்னுடைய பயணத்தை இன்று நான் துவங்குகிறேன். சார், பொது தொகுதியில நீங்களே 2 நாளுக்கு முன்னாடி கோரிக்கையை விடுத்திருந்தீங்க ராகுல் காந்தி அவர்கள்ட்ட, பொது தொகுதிக்கு என்னை வேட்பாளராக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்களே முன் வந்து கேக்குறீங்க. அந்த எதற்காக இந்த நோக்கம், என்ன காரணம்? அதுல இல்ல, நீண்ட காலமாக தலித் பட்டியலின மக்கள் பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்கு நீண்ட காலமாக இருந்தது. அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரமாக நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடு பேசுகிற பொழுது நான் சொன்னது, எனக்கு ஒரு கால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கிற தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்னை பொது தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். 24 மணி நேரத்தில் என் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய ஆடியோவை கேட்டு உடனே 24 மணி நேரத்தில் ஒரு முடிவை எடுத்து என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியினுடைய எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு நாங்கள் என்றென்றும் நன்றியும் கடமையும் பட்டவனாக இந்த வெற்றி கனியை கொண்டு போய் அவரிடம் சேர்ப்பதே எனது தலையாய கடமை. பொது தொகுதிக்கு நீங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான முயற்சி, முக்கியமான நடவடிக்கை அப்படின்னு பார்த்தா கூட, வெற்றி வாய்ப்பாக களத்துல அரித்மெட்டிக்காவோ அல்லது அங்க இருக்கக்கூடிய களத்துல மேலூர் மாதிரியான ஒரு எல்லா சமூகங்களும் கலந்து வாழக்கூடிய களத்துல எப்படியாக நமக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும்? இது மேலூர் ஏற்கனவே திரு ராஜமாணிக்கம் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பாரம்பரிய அடித்தளம் மிகுந்த தொகுதி மதுரையினுடைய 10 சட்டமன்ற தொகுதிகளில் மேலூர் ஒன்று. காங்கிரஸ் கட்சி மேலூரில் எழுச்சியாக இருக்கிறது என்பதை நான் நன்கறிவேன். ஒரு 50 ஆண்டு கால காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வரலாறுகளை படித்தவன் என்கிற முறையில், தென் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வரலாறுகளை நன்கு புரிந்தவன் என்கிற முறையில், மதுரை மாநகரத்தின் மையமாக இருக்கிற கிராமங்களினுடைய தலைநகரம் மேலூர் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை என்பதை உறுதி செய்கிற தேர்தலாக இதை நான் பார்க்கிறேன். ஆக நிச்சயமாக வெற்றி என்பது இலக்கு, அதை நோக்கி நகர்வோம்.
அந்த வெற்றியை நிச்சயமாக நாங்கள் அடைவோம் என்பது என்னுடைய ஆதங்கம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. இது மக்களினுடைய விருப்பமும் கூட. இந்த கடைசி நேரம் வரைக்கும் யார் வேட்பாளர் யார் வேட்பாளர் யார் வேட்பாளர்னு கேட்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே சமயம் நிர்வாகிகளுக்குள்ள ஒரு அவங்க தயாராகணும்ல சார், முன் தயாராக வேண்டியது இருக்குது. முன்கூட்டியே வேட்பாளர் அறிவிச்சாதான் நீங்க, ஏன்னா இன்னும் 15 நாள் தான் சொல்ல போனா 2 வாரம் தான் உங்களுக்கு முழு நேரம் அப்படிங்கிறதுக்கு. அப்ப அதுக்குள்ள எப்படி தயாராவீங்க? இதுக்கு காரணம் என்ன? காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி பூசலா? என்ன காரணத்தை சொல்ல முடியும்? நாட் அட் ஆல். என்னுடைய கோரிக்கை தான் அது. என்னுடைய கோரிக்கை மிகவும் வலுவானது. பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்கிற ஆசை எனக்கு. என்ன, டைவர்சிட்டி யூனிட்டி என்று காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சிய கனவு. வேற்றுமைகள் பல இருக்கிறது, ஆனால் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுகிற மக்கள் தான் மேலூர் மக்கள். தியாகச்சீலர் கக்கன் பிறந்த பூமி, வாழ்ந்த பூமி, அமைச்சர் ஆன இடம் இது. பெருந்தலைவர் காமராஜரினுடைய சீடராக இருந்த கக்கன் அவர்களுக்கு 100வது ஆண்டு விழாவை விஸ்வநாதன் தான் நான் இந்த மண்ணில் எடுத்தேன். 50,000 காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் நமது மருத்துவக் கல்லூரியினுடைய மைதானத்திலே மிக பிரம்மாண்டமான விழாவை எடுத்தவன் நான் தான். 50,000 மக்கள் வெள்ளமென திரண்டு வந்தார்கள். கக்கனுக்கு, தியாகச்சீலருக்கு 100ஆண்டு விழாவை கண்ட விஸ்வநாதன் மேலூர் தொகுதியை தேர்ந்தெடுப்பது சாலச் சிறந்தது, அது மிகச் சரியான முடிவு என்று கருதிதான் தியாகச்சீலரின் வழியை பின்பற்றுகிற விஸ்வநாதன் அந்த தேர்தல் களத்தை தேர்வு செய்தேன். ஆனா உங்களுக்கு உட்கட்சி பூசல் இல்லைங்கிறீங்க. ஆனா இப்ப பார்த்தா மாணிக்கம் தாகூர் தேர்தல் பணிகள் பொறுப்புல இருந்து விலகிறதா அறிவிச்சாரு. காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை கூட நான் இந்த தேர்தலுக்கு பின்பாக பொறுப்புல இருந்து விலகுவேன் என்ற வார்த்தையை பதிவு செய்றார். இது எதை சார் குறிக்குது? என்ன பிரச்சனை? இது தேர்தல் காலம். தலைவர்களினுடைய கருத்துக்கு நான் வியாக்கியானம் பேசுவது என்பது சரியாக இருக்காது. தேர்தல் முடிவுக்கு பின்னால் இதை பற்றிய விவாதத்திற்கு நாம் வரலாம். இப்பொழுது தேர்தல் மட்டுமே, மக்களை சந்திப்பது, வாக்கு சேகரிப்பது, வெற்றி பெறுவது என்பது மட்டுமே என்னுடைய இலக்காக கருதுகிறேன். மற்றவற்றை கடந்து செல்வதுதான் நாகரிகம் என்று விஸ்வநாதன் கருதுகிறேன். அவங்களுக்கான தனிப்பட்ட கருத்துக்களை சொல்ல வேணாம் நினைக்கிறீங்க, அது நாகரிகமா இருக்கட்டும். பட் காங்கிரஸாக ஒரு பார்ட்டியாக, ஒரு கட்சியாக, தேசிய கட்சியாக இங்க என்ன சிக்கலை நீங்க நடைமுறையில உணர முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது இருக்கா அப்படி? எனக்கு என்னமோ 140 வருஷத்தை கடந்திருக்கிற ஒரு பெரிய இயக்கம், இந்திய வரலாற்றில் அல்ல உலக வரலாற்றிலே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கத்தான் செய்யும். அதை காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கத்தான் செய்கிறது. அதனால் ஜனநாயகம் என்பது ஒருவர் கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கிற ஒரு கட்சி தான் காங்கிரஸ் இயக்கம். அதனால் இவைகளெல்லாம் கடந்துதான் காங்கிரஸ் கட்சி 140 வருடத்தை கடந்திருக்கிறது. ஆட்சி பல முறை கண்டிருக்கிறது. மக்களுக்கு பலவித நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. அதனால் இது ஒரு விஷயமாக நான் பார்க்கவில்லை. விஸ்வநாதன் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். அவர்களோடு நான் சந்திக்க போகிறேன். அவர்கள் தேவைகளை நான் உணரப் போகிறேன். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை திட்டமிட போகிறேன். என்னுடைய ஆக்ஷன் பிளான் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவன், அதற்கு முன்னால் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய இயக்குநராக இருந்து பணியாற்றியவன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக 4 ஆண்டுகள் கேரளத்திலும் 2 ஆண்டுகள் தெலுங்கானாவிலும் கர்நாடகத்தில் 1 ஆண்டும் நான் பணியாற்றிய அனுபவம் எனக்கு இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக இந்த தேர்தல் யாருக்கும் மனமாச்சாரியம் இருக்க வாய்ப்பில்லை, யாரையும் பிரித்து பார்க்க வாய்ப்பில்லை. இந்த தேர்தல் ஒற்றுமைக்கான தேர்தல். இந்த தேர்தல் ராகுல் காந்தியினுடைய வெற்றிக்கான தேர்தல். காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் மேலூருக்கு வர இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் மேலூருக்கு வர இருக்கிறார்கள். காரணம், தியாகச்சீலர் கக்கன் பிறந்த பூமி. இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் மேலூருக்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் பாதம் மேலூரிலே படுகிற பொழுது விஸ்வநாதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே நான் நினைக்கிறேன். இந்த பலமுனை போட்டி எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தலில் இது ஏகப்பட்ட முனை உருவாயிருக்குது. 4 முனை பிரதான முனைகளாக இருந்தாலும் ஏகப்பட்ட முனை. அதுல பிரதானமா அந்த தாவேகா விஜயினுடைய பார்ட் என்னவா இருக்கும்? அவருடைய ஃபேக்டர் உங்களுடைய அலையன்ஸுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் நினைக்கிறீங்க?
திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்தியாவில் பல மாநிலங்கள் பின்பற்றுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக கூட்டம் சேர்க்கிற தலைவர் வெற்றி பெறுவாரா, வலுவான கூட்டணி அமைத்திருக்கிற தலைவர் வெற்றி பெறுவாரா என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நிச்சயமாக துணையாக இருக்கும். சாதனைகளை மட்டுமே நாங்கள் சொல்லி வாக்கு கேட்போம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் தலைமையாக இருந்து அதை ஒன்று திரட்டி வெற்றிக்கான காரணிகள் வழிகளை மட்டும் தேடுவது எங்கள் பணியாக இருக்கும். கூட்டணி பலமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் ஆதரவு தான், பெருவாரியான மக்கள் ஆதரவு இருக்குது விஜய்க்கு. அது எல்லாவற்றையும் வீழ்த்த போது ஒரு வரலாறு படைக்க போகுது. அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் பார்க்காத கூட்டமா சார்? திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத கூட்டமா சார் அவர் பாத்திர போறாரு? இதெல்லாம் புதுசு, அப்படித்தான் இருக்கும். இது பழசு சார், இது சாதாரணம் இல்ல. இது ஆலமரம், விழுதுகளை ஊன்றி இருக்கிற பலமான ஆலமரம். ஆலமரம் பலமானது. 1000 ஆண்டுகளை கடந்தது போல நாங்கள் பல ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல அமைச்சர்கள், பல மத்திய அமைச்சர்கள், பல கவர்னர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல மாநில அமைச்சர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிற பேரியக்கம் இது. வலுவான அடித்தளம், வலுவான அனுபவத்தை பெற்றிருக்கிற இந்த இயக்கம் நிச்சயமாக வெற்றி பெறுவது ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளவு பலமான ஒரு இயக்கம், இவ்வளவு பலமான அணி கடைசியில அவங்களோட ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் தகவல் இறுதியாக I don't know. Sorry, I don't know. No comments. I don't know. No, I don't know. We are strong alliance with the DMK. DMK is come to back power. Our Congress people, we are strongly support in Kanyakumari to Tirutani. We are solid support to DMK, sir. Not question about like that. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.